எல்லோருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி வீடியோ வந்து காலை முதல் இரவு வரை என்ன சமையல் செய்தேன், என்ன மாதிரி செய்தேன்னு தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுப்பி அவிச்சு எடுத்துருக்கேன். இந்த கவுப்பி செய்கிறதுக்கு நைட் வந்து கவுப்பியை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முதல்ல நல்லா கவுப்பியை நல்லா கழுவணும். இந்த மாதிரி நல்லா 2 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அரிச்சு எடுக்கணும். இப்படி அரிச்சு எடுக்கிற நேரம் கவுப்பியில் கல் எதுவும் இருந்தால் அது அடியில் போயிடும். இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி நல்லா கழுவிட்டு பிறகு தண்ணி ஊற்றி நைட் பூரா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் அவிச்சு எடுக்கணும். நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் அவிக்க போகிறேன். இது கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி வைக்கணும். நான் வந்து காலை சாப்பாடு செய்கிற நேரம் டீயும் ஒரே டைமில் ஊற்றிக்கொள்ளுவேன். இப்போ நான் இது தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் போட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு கடலையும் போட்டு அதுக்கு வந்து கேரட், தக்காளி, வெங்காயம், உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறலாம். அதோட தேங்காய் பூ, துண்டு மிளகாய் தூள், இப்போ சோயா சாஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மகளுடைய ஐடென்டி கார்டு, அதாவது அடையாள அட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருந்த நேரம் கிளம்பு 5ல் பெண்கள் வந்து அந்த கட்டிடத்தில் இந்த மாதிரி பொருட்களை விற்பனை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பாருங்கள், இங்கே நல்ல உரல் விளக்கெல்லாம் இருந்துச்சு. இது வீட்டுக்கு நான் வாங்கினேன், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு. இதில் விலையும் மலிவாக இருந்துச்சு. பாருங்கள், இங்கெல்லாம் இப்படி பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே சிறு கைத்தொழில்களை செய்யலாம். செஞ்சால் இந்த மாதிரி அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதோட இன்கமும் வந்து சேரும். அகப்பையெல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க. தேயிலை பேக்கெட் இருந்துச்சு. அதோட அவங்க வீட்டில் செஞ்ச துதல் சொல்லுவாங்க. இது வந்து அம்பாந்தொட்டையில் ஃபேமஸாக இந்த துதல். அவங்க வந்து வீட்டில் செஞ்சு கொண்டாந்து விற்கிறாங்க. நான் இதுக்கு முதல் நாளே நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு சமைச்சிருக்கு, பலாக்காய் பிஞ்சு சுண்டல், அப்புறம் புடலங்காய் சம்பல், பொன்னாங்கண்ணி கீரை பால் கறி, மீன் உறுப்பு கறி இதை சமைச்சது. இப்போ நான் வந்து சோறு எல்லாம் கறியெல்லாம் எப்படி ஒரே டைமில் 4 பர்னர் இருக்குது, எல்லாமே எப்படி குயிக்காக சமைக்க போகிறேன்னு தான் காட்ட போகிறேன். காய்கறியெல்லாம் கழுவிட்டு நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். மீனையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு தான் கழுவிருக்கேன். தேங்காய் திருவியாச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, குரக்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு பேனில் பிளாக்காய் பிஞ்சு சுண்டுறதுக்கு அதுவும் தாளித்து அதையும் போட்டு வேக வைக்கிறேன். இங்கிட்டு வந்து கீரை, பொன்னாங்கண்ணி கீரை தாளித்து அதையும் போட்டுட்டேன். இப்போ மீனுக்கு வந்து மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து
மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் கறிக்கு. இப்போ தாளிச்சதில் கொட்டணும். பொன்னாங்கண்ணி வெந்த உடனே கட்டிப்பால் கொஞ்சம் ஊற்றி எடுக்கணும். இப்போ மீன் போட போகிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசிக்கு வந்து சுடு தண்ணியை தேவையான அளவு போட்டு வேக வைக்க போகிறேன். அதோட பிளாக்கா பிஞ்சிக்கு ஒரு தேங்காய் மிக்சர் ஒன்று செய்யணும். அதுக்கு தேங்காய், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் துண்டு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து புடலங்காய் சம்பலுக்கு. கடைசியாக மீனுக்கு கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்க்கணும். அது பிறகு நான் கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சதை அதையும் கொஞ்சம் தூவிக்கொள்கிறேன். நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க பீஸா கேட்டாங்க, அதனால் நான் பீஸா செய்ய போகிறேன். 3 கப் கோதுமை மாவுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 டீஸ்பூன் சுகர், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, ஆலிவ் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.25 கப் போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இங்கே அவன் இல்லாமல் பேன் பீஸா தான் செய்ய போகிறேன். அதனால தான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டோ வந்தோடனே நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி பிறகு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் பூசி அதை அப்படியே 1 hour நல்லா உப்பி வரத்துக்கு அப்படி வச்சிடணும். ஆயில் பூசுறது அதாவது காயாமல் இருக்கிறதுக்கு. 1 hourக்கு பிறகு இதை 2 டிவைட் பண்ணி 2 பீஸாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி தட்டிக்கொள்ளணும். மெல்லிசாக இல்லாமல் தடிப்பமும் இல்லாமல் ஒரு அளவு. அதுக்குள்ளே நாங்கள் பேனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சூடாக்கி வச்சுக்கொள்ளணும். இப்போ அந்த பீஸாவை அந்த கொஞ்சம் முள் கரண்டியால் குத்தி விடணும். அது வந்து சூடாக கூட உப்பி வராமல் இருக்குது. டொமேட்டோ சாஸும் போட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து ரொட்டியை நாங்கள் வேக வச்சுக்கொள்ளணும். ரொட்டி வெந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் சிக்கன், மொசரல்லா சீஸ் மற்றும் ஒலிவ்ஸ் கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த மேலே உள்ள சீஸ் வேகிறதுக்கு ஒரு மெட்டில் உள்ள மூடியால் மூடி எடுத்து இந்த மாதிரி பீஸா ரெடி ஆகிட்டு சூரியனும் மறைய போகுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.